விசுவாசித்தா நான் விடுதலை ஆவேன், அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதே போல நம்ம மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது, மற்றவர்களுக்காக நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அவருடைய நிலைமையை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். முதலாவது, நம்முடைய விசுவாசம் மற்றவர்களை என்ன பண்ணோம்? அதிசயம் நடத்தும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். இப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? அவன் ஒரு முடக்குவாதத்தில் இருக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்லியிருக்கணும்? உங்க விசுவாசம் இவனை ரட்சித்தது அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ சுகம் பெற்றா எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு. அந்த மனுஷன் என்ன பாவம் செஞ்சான் அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல. அந்த மனுஷன் என்ன பாவம் செஞ்சா ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது? அல்லேலூயா. சில வேத ஸ்காலர்ஸ்னால சொல்லப்படுகிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது குணப்படுத்த முடிகிற வியாதின்னு சில வியாதிகள் உண்டு, சரிங்களா? குணப்படுத்த முடியும், சரீரத்தில் எல்லாருக்கும் வரும். அது எப்படியாவது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம். ஆனா குணமே படுத்த முடியாத சில வியாதிகள் இருக்குது. இந்த வியாதி எப்படி வரும் அப்படின்னா, பரம்பரையா ஜெனரேஷனா வரும். எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா காலத்துல வந்திருக்கும், அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்திருக்கும், அதுக்கு அடுத்தது எனக்கு வந்திருக்கும். இது பரம்பரையா என்ன பண்ணோம், இந்த வியாதி வர. இந்த வியாதியை என்ன பண்ண முடியாது, குணப்படுத்தவே முடியாது. இது சரீரத்தினால வந்த வியாதி இல்லை, மனிதனுடைய குணத்தினால வருகிறதான வியாதி. அல்லேலூயா. ஒருவேளை இந்த மனுஷன் நல்லா இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டாரு தெரியல, என்ன விதமான காரியத்தை பண்ணாருன்னு தெரியல, அவன் செஞ்ச பாவத்தினால என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு அந்த வியாதி வந்துச்சு. ஆண்டவர் என்னதான் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்தது, மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன, நீ சுகமா இருக்கலாம் கர்த்தர் சொல்லிருக்கலாம். அவன் ஏதோ ஒரு நாள்ல அவன் செய்த பாவத்தினால அவனுக்கு அந்த வியாதி என்ன செய்தது, வந்தது. இந்த வியாதி என்ன பண்ண முடியாதுன்னா, மருந்து மாத்திரையால எதையாலும் என்ன செய்ய முடியாது, இந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது. அடுத்தடுத்த ஜெனரேஷனா என்ன பண்ணிட்டு இருக்கும், இந்த வியாதி வரும். ஆனா பைபிள் ஒரு வசனம் இருக்குது, மனம் திரும்பி நீங்கள் என்ன செய்யுங்கள், குணப்படுங்கள். நம்முடைய கேரக்டர்ஸால, நம்முடைய குணாதிசயங்களால நம்மள மொத்தமா மாத்திக்கும் பொழுதுதான் இந்த வியாதி நம்மளை விட்டு என்ன செய்யும், மாறும். நமக்குள்ளாக நம்முடைய முற்காலத்துல செய்த அதே காரியத்தை நம்ம செய்திருந்தா, அவங்களின்படி அவங்களுடைய வழக்கத்தின்படி நம்ம நடந்திருந்தா, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த வியாதி என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது என்ன தொடரக்கூடாது, இந்த வியாதி என்ன வரக்கூடாதுன்னா, நான் என்ன செய்யணும்னா, மனம் திரும்பி என் அம்மா தகப்பன் செய்த பாவத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. மனம் திரும்பி வாழும்போது என் சரீரத்தில் அந்த விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் அம்மா உங்களால விட்டு கொடுக்க முடியாது, அப்பாவை என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. ஆனா அவங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, துணை போகாதீங்க. அந்த சாபம் நம்மளை என்ன செய்யும், பின்தொடர்ந்து வரும். அப்படி வந்ததுதான் இந்த மனிதனுக்கு திமிர்வாதம், முடக்குவாதம் என்ன செய்வது, வந்துடுகிறது. அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, எப்படி இந்த வியாதியிலிருந்து இந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்குதுன்னா, அந்த மனிதனுடைய வாழ்வில் அந்த மாற்றம் வரும் பொழுது அவனுக்கு என்ன செய்கிறது, விடுதலை கிடைக்குது. முதலாவது, அவங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக அதிசயம். இரண்டாவது, நம்முடைய மனம் திரும்புதலின் மூலமாக அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பலன்னா நம்ம வியாதியும் நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகவே. அது நம்ம எங்க போனாலும் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே என்ன பண்ணோம், அந்த வியாதி இருக்கும். நம்முடைய கோபம், நம்முடைய வைராக்கியம், நம்முடைய பழைய விதமான சுவாபங்கள், இது எல்லாத்தையும் நம்மளை விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, மார்க் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 to 11 வசனத்தை வாசிக்கலாம்.
பிடிவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஜாயின்னு ஒரு அம்மா இருந்தாங்க எங்க சபையில. ஜாய் ரொம்ப விசுவாசத்துல தரிசனம் சொல்றது, தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்நிய பாஷை பேசுறது, இப்படி இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. ஆனா அவருடைய கணவர் ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடிப்பழக்கம், அதாவது என்ன சொல்றது, ரொம்ப குடிச்சு உடம்பு போய் கடைசியில மரண தருவாய்க்கு நேராக போயிட்டாரு. கடைசியில் அவர் மறிக்க போறாருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இந்து முறைப்படி அடக்கம் பண்றதுக்கு மனசு இல்லாம என்ன பண்ணாங்க, அவர் எப்படியாவது நீங்க ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு என்ன பண்ணு அடக்கம் பண்ணு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உட்காந்து என்ன பண்ணுமா, அவருக்கு உட்காந்து இந்த இதுல இருந்து விலகு, உனக்கு கர்த்தர் விடுதலை தருவார் அவர் குடிக்கிற காலத்துல சொல்லி இருந்துருக்காங்க. அவர் கேட்கல. ஆனால் தன்னால் ஒரு முடியாத பட்சத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த குடி பழக்கத்தெல்லாம் விட்டு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாரு. சர்ச்சுக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா சரி நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. உண்மையிலுமே சொல்றேன், அன்னைக்கே ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டாரு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜீவனோட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் வியாதி அவரை விட்டு என்ன பண்ணிச்சு, போயிடுச்சு. ஆனா நமக்குள்ள இருதயத்திலேயே சில காரியங்களை வச்சிருந்தா வியாதி எனக்குள்ள என்ன பண்ணோம், இருந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து வெளியே போடுங்க. அதை எடுத்து வெளியே போடுற உங்களுக்கு நிச்சயமா விடுதலை நடக்கும். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய விசுவாசத்தினால விடுதலை, இரண்டாவது நம்முடைய மனம் திரும்புதலினால விடுதலை, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 15 வசனம் வரை. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல நாயின் என்கிறதான ஒரு ஊருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். அந்த இடத்திற்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு தாயாருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் மரித்து போகிறதை வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்த ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூடனே வந்தார்கள். தன்னுடைய மகன் என்ன செய்து விட்டான், மரித்து விட்டான் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணும்படியாக அவனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. பொதுவா ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா தகப்பனுக்கு யார் மேல இது இருக்கும், பொண்ணுக்கு மேல, பொன் பிள்ளை மேல என்ன பண்ணோம், பாசம். பையன் மேல இருக்காதுன்னு இல்லை, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இல்லையா. பையன் மேலே இருக்கும், அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா தன்னுடைய தாய்க்கு யார் மேல பாசம் இருக்கும், பையன் மேல அதிகமான பாசம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு கறி செய்யறாங்கன்னு இருக்கலாம், வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, பையன் வேலையில இருந்து வருவான்னு அவனுக்கு தனியா அம்மா எடுத்து வைப்பாங்க. அவனுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டுல யார் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு நடக்குதா இல்லையா இதெல்லாம் வீட்டுல. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டுல நடக்கும். அப்ப தன்னுடைய மகனை இழக்கும் போது அந்த தாய்க்கு என்ன வலி இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவன் மேல அன்பு வச்சிருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவன் மேல ஒரு பாசம் வச்சிருந்தா. இப்ப அவன் இல்லைன்னு உடனே ஐயோ எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் இப்படி போயிட்டான், ஐயோ எனக்கு இருந்த ஒரு மகன், இதுக்கு மேல என்னை யார் பார்த்துக்கிறது, எனக்கு இதுக்கு மேல யார் பராமரிக்கிறதுன்னு தன்னுடைய பையன் ஒண்ணு இல்லைங்க, சாதாரணமா ஒரு ஹாஸ்டல்ல எடுத்து போய் சேரலாம் அவங்க பசங்களை. அல்லேலூயா. கூட இருக்கும்போது 1000 நல்ல கொடுப்பாங்க. ஆனா தூரத்துல இருந்தா எவ்வளவு நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க. நானும் ஹாஸ்டல்ல முக்காவாசி ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். அல்லேலூயா.
நான் வந்து எங்கள் ஊரில் பிறந்து வந்தது மட்டும்தான். நான் படித்ததெல்லாம் ஹாஸ்டல். எங்கள் அப்பா ஃபோன் போட்டு எங்கள் அம்மா கூட இருக்கும்போது திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் போயிட்டா ஒரு நாளைக்கு 10 முறை கால் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ தூரம் இருந்தாலே நம்ம என்ன பண்ண முடியுது இல்லை, தாய் தகப்பனால தாங்க முடியறது இல்லை இல்லைங்களா? இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அவர் மறிச்சிட்டாரு, நீங்க வந்து உயிரோட எழுப்பி தரணும்னு யாரும் கேட்கல. அந்த அம்மாவும் என்ன பண்ணல, என் மகன் போயிட்டு ஆண்டவரே நீங்க உயிரோடு எழுப்பி என் மகனை கொடுப்பீங்களான்னு என்ன பண்ணல, கேட்கலாம். அந்த அம்மா செய்யற காரியம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் அவர்கிட்ட போய் என் மகனை மீட்டு தரணும்ன்றத கேட்கல. ஆண்டவர் அந்த தாயின் இடத்துல மனதுருகினதுனால மரித்து போனவனை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பினார். கையில தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மூன்றாவது எப்படி அதிசயம் நடக்கும் அப்படின்னா, உங்க மேல கர்த்தர் வைக்கிறதான மனதுருக்கத்தினால நிச்சயமாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும். நீங்க விடுற கண்ணீருக்கு கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க படுற வேதனைகள் கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அழுகுறது நீங்க கடவுளுக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு இருக்கிறேன், ஆனா கர்த்தர் பார்த்து சும்மாவே இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அவர் பார்க்கிறார் என்றால் உனக்கு அருள் அதிசயம் செய்வதற்காக, உனக்கு அற்புதம் செய்வதற்காக. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கல, நீ மனம் திரும்பல, நீ ஆண்டவரை நம்பல, ஆனா நீ வைத்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. கையில கட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மூணாவது, மனதுருக்கத்தினாலே அதிசயம் செய்வார். நீங்க விட்ட கண்ணீரினாலே அதிசயம் செய்வார். நீங்க விட்ட பலவிதமான பெருமூச்சு நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். நீங்க போய் ஆண்டவரிடத்துல கெஞ்ச வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்க என்னென்னலாம் காரியத்துக்கு கஷ்டப்படுறீங்கன்றத கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறதுனால கர்த்தர் நிச்சயமாகவே அதிலிருந்து அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. முதலாவது எப்படி அதிசயம் செய்வாங்க? நம்ம விசுவாசிக்கும் போது. இரண்டாவது மனம் திரும்பும்போது அதிசயம். மூணாவது நம்ம மேல வச்ச மனதுருக்கத்தினால அதிசயத்தை செய்வார். இதை தொடர்ந்து அநேக காரியங்கள் இருக்கின்றன. வருகிற நாட்களில் நாம் பார்க்கலாம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, எங்களெல்லாம் இன்றே ஒழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். அங்கு நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், அதை நிறைவேற்ற வந்து விட்டார். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்வில் செய்ய போகிற அதிசயங்களுக்காக நம்மில் இருக்கிற யாராயிரம் ஒருவர் நாம் பாரத்தோடு கூட செபிக்கலாம். ஞானம் நிறைய கொஞ்சம்
என் தகப்பனே உடைய பாதப்படியில் வைக்கிற ராஜா எல்லாவற்றும் ஆசீர்வாதங்களுக்கும் அப்பா நீ ஊற்று உறவிடமாயிருந்து ஆண்டவரே வழி நடத்தும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த மாதத்தின் ஆண்டவரே கர்த்தாவே முதலாவது கர்த்தாவே பாரதில சுவாமி இந்த சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வான மண்டலம் 8 வரைக்கும் கர்த்தாவே வார்த்தைகளை சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ராஜா அதன்படியே நடக்கிறதாவே நீ கிரியை செய்யுங்க அப்பா. அதிசயத்தை காண கர்த்தாவே நீ கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா அற்புதமும் அதிசயத்தை ஆண்டவரே நீ காண செய்ய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா மகா தேவாதி தேவனுடைய பாதப்படியில் வைக்கிற சுவாமி ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வார்த்தைகளை ராஜா நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை அப்பா வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு ராஜா நீர் ஆசீர்வதித்து ஊற்றுங்கப்பா. அப்பா நிறைவாக்கி கொடுங்க தகப்பனே. உன் நிறைவுகளை கர்த்தாவே பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்களாய் கர்த்தாவே மாற்றமடையே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அதிசயத்தை காண செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே மனுஷனும் முகத்தை பார்க்கிற தேவனும் இருதயத்தை காண்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருத்தில் ஒப்பு வைக்கிற சுவாமி ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தை காண ஆசீர்வதி முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜா உடைய பாதப்படியில வைக்கிற தகப்பனே கர்த்தாவே நாங்கள் சிந்தித்திர தக்கதாக கர்த்தாவே ஞானத்தையும் அறிவையும் கர்த்தாவே அப்பா கீழ்ப்படுகிறோம் அப்பா. நீ கொடுத்திருக்கிற மட்டும் யார் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லாவற்றும் பாதப்படியில வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்திய வசனம் முற்றிலும் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமா இருந்து வழி நடத்துங்க தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லாவற்றும் ஆண்டவருடைய காலத்துல ஒப்புப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் அப்பா. அல்லேலூயா. நெக்ஸ்ட் வீக் வீட்ல அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல ஆராதனை. அப்பா ராஜா இவ்வளவு சீக்கிரம் வந்து சர்ச்சை முடியுது. வசனம் சொன்னீங்க. அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இது நம்முடைய இதை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கல்வி ஆண்டு. அதே நேரத்தில் ஊழியத்துக்கும் இது வருஷத்தில் தான் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவாங்க. இந்த ஆண்டுகளில் கர்த்தர் புதிய நன்மைகளை புதிய அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களாம் ஸ்கூல் திறந்து கடந்த வாரத்திலிருந்து ஸ்கூலுக்கு போய் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க முடியல. ஆகையினால் இப்போது எல்லாம் கண்களை மூடி பிள்ளைங்களாம் நான் வந்து முழங்கார் படியிடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த முழங்கார் படியிடும் போது அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய கல்வி ஆண்டில் பிள்ளைகள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு